ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். ஸோ தினம் ஒரு திருக்குறள் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்குறள் என்ன அப்படின்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவியா, செய்யாம எப்படிப்பா உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. நானும் கொஞ்ச நேரம் வரை இதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் கண்டிப்பா நம்ம உள்ள ஏதோ ஒன்று சொல்ல வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியில போய் படிக்க போனேங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு தெரியுங்களா. ஸோ செய்யாமல் செய்த உதவி அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தருக்கு எந்த உதவியுமே செய்யல, ஆனாலும் நம்ம கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த உலகத்தையே கைமாறா கொடுத்தாலும் அது ஈடாகாது அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ இது ஒரு நார்மலான விஷயமா தான் எல்லாருக்குமே தோணும். பட் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருமே இப்போ ஒரு பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னா அதுக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நம்மளை கை தூக்கி விட்டதுதாங்க ஒரு ரீசனா இருக்க முடியும். ஸோ அப்படி கை தூக்கி விட்டவங்கள கடைசி வரை கைவிடாம இருக்குமா பிடிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம உலகத்துல சொல்ல வர்றாரு. ஸோ இப்போ ஒருத்தவங்க கேட்டு அதுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் உதவிங்க. பட் கேட்காமலே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அவங்களாம் ரேர் பீஸுங்க. ஸோ கண்டிப்பா அவங்களெல்லாம் கடைசி வரை கைவிட்டுறாதீங்க. ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஸோ நாளைக்கும் இது மாதிரி சீரீஸ்ல உங்க எப்படி நினைக்கிறேன். Until then, it's bye from அன்பு தோழி அபிராமி. டாடா, பை பாய்.